அண்ணாமலையை வந்து தனியா ஒரு கலங்கான வச்சிருந்தோம்னா நடுநிலை வாக்குகள், இந்த இளைஞர்கள் வாக்குகள் அப்படியே பிஜேபிக்கு வந்திருக்கும், விஜய்க்கு அதனால போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் கேட்குது. அண்ணாமலை தனியா களம் காண்டாருன்னா அமமுக அவரை கூட வரலாம், பாமக வருவார்ன்றது டவுட்டு. ஸோ அதிமுக பக்கம் போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே ஒரு களம் கண்டு ஒரு தலைமையில் அவர் கூட்டணி அமைச்சா கூட விஜய் அண்ட் அண்ணாமலைன்னு வரும்பொழுது படித்த ஒரு நடுநிலையான வாக்காளர்கள் கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் வருவாங்கன்றதுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனா விஜய்னு ஒரு ஷிப் பண்றவங்க, சினிமா விஜயை தள்ள தூக்கி வச்சு ஒரு கடவுளை பாக்குறவங்க, குறிப்பா சிறுபான்மையர், அதுலயும் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது காரணம் பாஜகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 5 முனை போட்டியா வரும் பொழுது கண்டிப்பா பாஜக வந்து திமுக அதிமுக தாவேக்கு அடுத்து போகக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கு. அதோட நடந்திருந்தால் அண்ணாமலை இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அந்த கிரேஸ் வந்து கண்டிப்பா கம்மியாகி கீழே போயிருக்கும். சரி, இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கு காரணமே 2 பேரும் சேர்ந்த இடங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு தான். அதுல வந்து அண்ணாமலையை சைலண்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலைக்கு ஒரு குறிய வந்து தொகுதிகள் கொடுக்கல, அதனால அதிருப்தியா இருக்கிற அண்ணாமலை ஆதரவாளர்கள் விஜய் பக்கம் போயிட்டு தான் சொல்றாங்க. அண்ணாமலை கட்சியை விட்டு போயிருந்தாலோ இல்லை நான் பிரச்சாரத்துக்கே வரலங்க நான் விட்டுருங்கன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாலோ நிறைய பேர் இது போயிருப்பாங்கன்றத நம்ம நம்பலாம். ஆனா அண்ணாமலை வந்து மனக்கசப்பு இருந்தாலும் கட்சி சொல்றதை ஏத்துக்கிட்டு கேரளால இருந்து உடனே பறந்து வந்து அவர் ஹெலிகாப்டர் வச்சு வர வச்சு அவர் பட்டி தொட்டியில், அதுவும் குறிப்பா 70-80 தொகுதிகள் அதிமுக அமமுக பாமக பிஜேபி எல்லாருக்கும் அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சாரம் நல்லா சூடு பிடிச்சது. முக்கியமா அவர் சொன்னது திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சென்ட்ரல்ல மோடி இங்க எடப்பாடி வரணுன்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இவ்வளவு தூரம் அவர் தெளிவா சொல்லியும் இல்லைங்க அவர் வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு நான் அண்ணாமலை ஆர்வத்தை சொன்னாருன்னா அவர் கன்ஃபார்மா அண்ணாமலையை வந்து உன்னிப்பா பார்க்காதரா இருக்கும். இல்லை விஜய்க்கு எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறவன் அண்ணாமலை முகமூடியை போட்டுக்கிறவனா இருக்கும். இல்லைன்னா திமுக அப்படி இருந்தாலும் வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறவனா இருக்கும்.